ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அவசியமான உணவு வகைகளில் இதுவும் ஒரு முக்கியமான உணவுங்க ராகி. இந்த ராகி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே உகந்த தானியம் தாங்க இது. இதில் கால்சியம் நிறைய நிறைந்து இருக்குங்க. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது. ராகியில் களி கூழு செய்து சாப்பிட்டு பழகிய நமக்கு அந்த ராகி மாவில் லட்டுலேருந்து அதிரசம் வரைக்குமே அட்டகாசமான ரெசிபிகள் செய்ய முடியுங்க. அது சொல்கிறதோடு இல்லைங்க, அதை எப்படி செய்யலான்றதையுமே நான் இந்த வீடியோவில் தெளிவாக கொண்டு வந்திருக்கேங்க. அதுவும் 30 நாளைக்கு 30 ரெசிபிகள், அதாவது 30 வகையான ராகி ரெசிபிகள் தாங்க செய்ய போகிறேன். இந்த ராகி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ராகி லட்டு செய்யலாம். ராகி லட்டு செய்கிறதுக்கு 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. அதாவது கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இது நைஸாக அரைச்சது எடுத்திருக்கேங்க. இப்போ 1 கப்பு. இதில் எப்படி இதுக்கு சர்க்கரை பார்க்கலாம். சர்க்கரை ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 3/4 கப்பு சர்க்கரை மிக்சியில் போட்டு நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. இப்போ வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா லைட்டாக பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணியிருக்கேன். 1/4 தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதை கரகரப்பாக அரைச்சிக்கலாம். லட்டுக்கு நெய் தாங்க முக்கியமானது. இப்போ நெய் ஒரு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அதில் நான்ஸ்டிக் தவா வச்சு அதில் 1 டீஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த எடுத்து வச்ச கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசம் போகட்டும். இந்த கேழ்வரகு மாவு லைட்டாக வறுப்படணுங்க. ரொம்பலாம் வறுக்கக்கூடாது. அடி பிடிச்சிடும், தீஞ்சிரும், ஸ்மெல் மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு தொட்டு பார்த்தா சூடு பறக்கணும். கை மட்டும் சூடு பறக்கிற அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ இந்த பதத்து கூட அந்த அரைச்சி வச்ச சர்க்கரை ஒரு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, 3/4 கப்பு. அந்த சர்க்கரையை இதோட சேர்த்து கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு. இப்போ எடுத்து வச்ச முந்திரி வேர்க்கடலை அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா சர்க்கரையும் மாவும் அந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாமே கலக்கிற அளவுக்கு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ எடுத்து வச்ச நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து பிசைஞ்சிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கூட நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம், உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போ ஏலக்காய் அந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடலாங்க. ஏன்னா கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இறக்கி வச்சிடலாம் ஸ்டவ்லேருந்து. இப்போ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூனு இல்லைனா 2 டேபிள் ஸ்பூனு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் சேர்த்து கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வருங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பதம் தான் வந்தால் ஓகே. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கை கொள்கிற அளவுக்கு எடுத்தால் போதுங்க. லட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மாவுமே ஒவ்வொரு லட்டாக பிடிச்சிக்கலாங்க. இந்த லட்டு 1 வாரம் வரைக்குமே நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிட்லாங்க. அதுவும் தினம் ஒரு லட்டு சாப்பிடும்போது கால்சியம் நிறையவே இருக்குங்க. கால்சியம் பற்றாக்குறையாக இருக்கிறவங்கெல்லாம் தினம் 2 உருண்டை கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப பிடிக்கும். கேழ்வரகு மாவு பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. அதுவும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு ராகினா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, கூழ் களி செஞ்சிங்கன்னா. ஆனால் இந்த மாதிரி வெரைட்டியாக செய்யும்போது ருசித்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 30 வகையான ராகியில் செய்யக்கூடிய ரெசிபி என்னோடய சேனலில் வீடியோ இனிமேல் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ரெகுலராக ராகியில் என்னெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் சாப்பிட்லாம், எப்படிலாம் செய்யலாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்றதை நீங்களுமே வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆரோக்கியமான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.